நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸுடைய உயிரவே எடுக்கக்கூடிய மோசமான உயிர்கொல்லும் நோயான கெனைன் டிஸ்டம்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிடி வைரஸ் எப்படி தோன்றுனது, எப்படியெல்லாம் பரவும், இது நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸுக்கு வராமல் நம்ம எப்படி நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றலாம், வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணலாம்னு இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா நம்ம டாக்ஸுக்கு தேவையான பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கெனைன் டிஸ்டம்பருங்கிறது ஒரு வைரஸ் மூலம் பரவும் தொற்று நோய். இது நம்ம டாக்ஸுக்கு வந்ததுன்னா அவங்களுடைய மூச்சு சம்மந்தப்பட்ட, அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் வயிறு சம்மந்தப்பட்ட உறுப்புகள், அப்புறம் ஸ்கின் டேமேஜ் ஆகிறது. அடுத்து மெயினாக அவங்களுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலத்தையும் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். இதனுடைய அறிகுறிகள் சிம்டம்ஸ் என்னதுன்னா, நம்ம செல்லப்பிராணிக்கு ஒன்ஸ் அந்த சிடி வைரஸ் உள்ளே வந்துருச்சுனாவே 3லிருந்து 6வது நாளில் நல்ல ஃபீவர் வரும். ஃபீவரோட கண்ணுலேயும் மூக்குலேயும் நல்ல டிஸ்சார்ஜ் ஆரம்பிச்சிடும். தண்ணியாகவும் வரலாம், இல்லை மூக்கில் தண்ணி, கண்ணுலெல்லாம் சீல் வழிஞ்சா மாதிரி கூட இருக்கலாம். இது கூடவே அவங்களுக்கு டயரியா வரலாம், வாமிட் கூட வரலாம், ஒரு மாதிரி சோர்வாக இருப்பாங்க. இந்த டைமில் சாப்பிடணும்னு தோணாது அவங்களுக்கு. ரொம்ப ஒரு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஃபீவர், ஜுரம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் தான் அதனுடைய சிம்டம்ஸ். இன்னும் சில அறிகுறிகள் என்னதுன்னா, இருமல், மசில் துடிக்கிறது, டிச்சஸ் மாதிரி வர்றது, அப்புறம் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுடைய பிஹேவியரும் கொஞ்சம் அப்நார்மல் பிஹேவியராக இருக்கும். இன்னும் ரொம்ப சிவியர் கேஸில் என்ன ஆகுதுன்னா, பாடி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். தடுப்பு முறை, ப்ரிவென்ஷன். நம்ம செல்லப்பிராணி ஃபரி ஃப்ரெண்டுக்கு இந்த சிடி தொற்று வராமல் இருக்கணும்னா தவறாமல் வேக்சினேஷன், அதாவது தடுப்பூசியை போட்டு தான் ஆகணும். நம்ம செல்லப்பிராணி வீட்லேயும் ஹோம்லெஸ்ஸாக இருக்கிற ஃபர் பேபிஸுக்கும் இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது இந்த தொற்று வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பப்பிங்க பிறந்து 6வதுலேருந்து 8வது வாரத்துக்குள்ள நம்ம அந்த தடுப்பூசியை போட்டுட்டோம்னா நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த நோய் தொற்று வராமல் நம்ம காப்பாற்றலாம். இந்த தொற்று மனுஷங்களுக்கு வராது, மிருகங்களுக்கு மட்டும்தான் வரும். இந்த தடுப்பூசி, இந்த வேக்சினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்கள் டாக்ஸோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க சரியான டைமில் கரெக்டான தடுப்பூசியை நம்ம வேக்சினேஷனை போட்டுட்டா இந்த மாதிரியான கொடூர கெனைன் டிஸ்டம்பர் நோயிலிருந்து நம்ம ஃபரி ஃப்ரெண்டை காப்பாற்றலாம். இதே மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறியை நம்ம உங்கள் ஃபரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. இந்த வைரஸ் காற்று மூலமாக எப்படி பரவுதுன்னு பார்க்கலாம். வைரஸ் அஃபெக்ட் ஆன டாக்ஸ் இல்லை வேறு அனிமல்ஸ் இருமுனாவோ தும்முனாவோ இல்லை டாக்ஸ் பாத் பண்ணாதான் குலைச்சா கூட இது காற்றுலேயே இந்த வைரஸ் பரவிடும். இன்டைரக்டாக எப்படி பரவுதுன்னா, இந்த நோய் தொற்று உள்ள அனிமல்ஸ், எஸ்பெஷலி டாக்ஸ் எல்லாம் யூரின் பண்ணும்போதோ இல்லை அவங்களுடைய மலம், சிறுநீர் அல்லது மலம், ஃபீசஸ் மூலமாக கூட இதை ஏதாவது டச் பண்ணிருச்சு, வேறு டாக்ஸ் டச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. சிடி உள்ள டாக்ஸ் அல்லது கேட்ஸு, பூனை, வேறு சிடி இல்லாத நாயையோ பூனையோ அவங்க தொட்டால் அவங்களுக்கும் வந்துடும். இப்போ தொடர்பு, கான்டாக்ட் மூலமாக எப்படி பரவுதுன்னு பார்க்கலாம். டைரக்ட் கான்டாக்ட், இந்த சிடி இருக்கிற அனிமல்ஸ் இல்லை டாக்ஸ், அதாவது இவங்களை தொட்டாவோ பரவ வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்டைரக்டாக கூட இந்த வைரஸ் பரவும். ஒருவேளை ப்ரெக்னென்ட் அம்மா டாக்கு சிடி தொற்று இருந்ததுன்னா, இந்த வைரஸ் உள்ளே இருந்ததுன்னா, அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா அவங்களுடைய பிறக்காத குட்டிகளுக்கு கூட சிடி தொற்று இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த சிடி இருக்கிற நாய் பூனையை தொட்டுட்டு வேறு ஏதாவது சிடி இல்லாத நாய் பூனையை தொட போனோம்னா வேறு நாய்களுக்கும் நம் மூலமாக பரவிடும். நம்ம கையில், முகத்தில், உடம்புல, ட்ரெஸ்ஸில் எங்கேயாவது சிடி உள்ளவங்களுடைய செக்ரிகேஷன் பட்டிருக்கும், கண்டிப்பாக பட்டிருக்கும். நம்ம அதை பொருட்படுத்தாமல் போய் வேறு நாய்க்கு சாதம் போட போனாவோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் இந்த தொற்று. அதனால் நம்ம சிடி உள்ள நாயவோ பூனையவோ தொட போகிறோன்னா எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் மெத்தட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
மாஸ்க்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வேறு டாக் கிட்ட போகணும். நீங்கள் கையெல்லாம் க்ளவுஸ் போட்டுக்காங்க, மாஸ்க் போட்டுக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுங்க வேறு டாக்ஸ் அண்ட் நாய்கிட்ட போகும்போது. சிடி இருக்கிற டாக்ஸ் யூஸ் பண்ண கேட் யூஸ் பண்ண பவுலையோ ஃபுட்டையோ தண்ணியோ வேறு இல்லாதவங்க குடித்து யூஸ் பண்ணாங்கன்னா சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் சிடி வந்துடும் சொல்கிறாங்க. எந்த ஒரு சிடி சிம்டம் அறிகுறியே தெரியாமல் ஒரு டாக் இருந்தாலும் அதுக்குள்ளே சிடி வைரஸ் அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா அந்த டாக்கிட்டேருந்து வேறு டாக்ஸுக்கும் அந்த சிடி வைரஸ் பரவ வாய்ப்புள்ளது. இந்த வைரஸ் 90 டேஸ்க்கு அந்த டாக்குள்ளவே தான் இருக்கும். ஆனால் எந்த சிம்டமும் தெரியாது நமக்கு 3 மாதத்துக்கும். சிடி உள்ள டாக்ஸை நம்ம தனிமைப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வேறு டாக்ஸுக்கும் நம்ம வீட்லேயோ ஷெல்டர்லேயோ வேறு டாக்ஸுக்கும் பரவாமல் நம்ம காப்பாற்றலாம் அவங்கள. அந்த 90 நாளுக்குள்ளே வேறு டாக்ஸுக்கு அது பரப்பி விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிகிச்சை ட்ரீட்மெண்ட் இந்த நோய்க்கு டைரெக்டாக க்யூர் அப்படின்னு எதுவும் இல்லை. ஆனால் இருக்கிற ட்ரீட்மெண்ட் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஆதரவளிக்கிறதா இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் இந்த டைமில் நம்ம டாக்ஸுக்கு மெடிக்கல் கேர், மருத்துவ உதவி, சத்தான உதவி, நியூட்ரிஷியஸ் ஃபுட், அப்புறம் நல்ல பராமரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஹோமியோபதியில் சிடிக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து டாக்ஸ் அவங்க ஃபரி ஃப்ரெண்ட்ஸ் சரியானதாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபரி ஃப்ரெண்டுக்கு சிடி தொற்று வைரஸ் வந்துருச்சுன்னா பயப்படாமல் கண்டிப்பாக அலோபதி, ஆயுர்வேத், சித்தா, ஹோமியோபதின்னு கண்டிப்பாக கரெக்டான டாக்டரை செக் பண்ணி அவங்க இதுக்கு சிடி தொற்று உள்ள டாக்ஸை சரி பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு நல்ல கரெக்டான டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு போய் சரி பண்ணுங்கள். தைரியமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். சிடி சரியான நம்முடைய ஃபரி ஃப்ரெண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா லவ், எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தா மன அழுத்தம் போயிடும். அப்புறம் உடற்பயிற்சி, ஒரு நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பண்ண வைக்கும் போது அவங்களுடைய உடம்பும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்க வீட்டில் இருக்கிற ஃபரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்படி கேனைன் டிசெம்பர் உங்கள் ஃபரி ஃப்ரெண்ட்ஸுக்கு வராமல் பாதுகாத்தீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஏதாவது கம்யூனிட்டி டாக்ஸை நீங்கள் சேவ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சாதானும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.